என்ன மீனாட்சிய ரங்கநாயகி சுட்டாளா? என்னால இத நம்பவே முடியல. ரங்கநாயகிக்கெல்லாம் அந்த அளவுக்கு தைரியமே கிடையாது. ஆமாங்க, அன்னைக்கு மீனாட்சியோட வீட்டை இடிக்க சொன்னதுக்கு அந்த அம்மா ரொம்ப யோசிச்சுது. இதுல அவங்க எங்க துப்பாக்கியை தூக்கிட்டு போய் சுட்டு தள்ளி இருப்பாங்க. எனக்கு அதுல நம்பிக்கை இல்லக்கா. ரங்கநாயகி சும்மா துப்பாக்கிய காட்டி உதாறுதான் விடுவா. ஆனா சுடுற அளவுக்கெல்லாம் அவளுக்கு தைரியம் கிடையாது. எனக்கு என்னமோ கண்டிப்பா வேற யாரோ தான் அந்த மீனாட்சியை சுற்றுப்பாங்கன்னு தோணுது. ஆனா ரங்கநாயகி தான் மீனாட்சியை சுட்டா, அதை என் கண்ணால பார்த்தேன்னு அந்த கடைக்காரன் கோபாலு போலீஸ்ல சாட்சி சொல்லியிருக்கானே. போலீஸ் வந்து பிடிக்கிறப்போ ரங்கநாயகி கையில துப்பாக்கி இருந்துச்சுல்ல. டேய், அங்கதான்டா, அங்கதான் ஏதோ வில்லங்க நடந்திருக்கு. அது என்னங்கறத நாம கண்டுபிடிக்கணும். அத கண்டுபிடிச்சு என்ன பண்ண போறீங்க? என்ன பூஜா இப்படி கேட்டுட்ட? ஒரே நேரத்துல நம்ம 2 எதிரிகளுமே சிக்கல்ல மாட்டியிருக்காங்க. ஒரு பக்கம் என்னன்னா அந்த மீனாட்சியை சுட்டிருக்காங்க, இன்னொரு பக்கம் என்னன்னா அந்த பழிய தூக்கி ரங்கநாயகி மேல போட்டிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு சிறப்பான காரியத்தை பண்ணது யாருன்னு நாம தெரிஞ்சுக்க வேணாமா? இந்த சிறப்பான காரியத்தை செஞ்சதே நான் தான். மீனாட்சிய சுடணும், அந்த பழி ரங்கநாயகி மேல விழணும். இது ரெண்டுத்தையும் கால்குலேட் பண்ணி தான் நான் இதை கரெக்டா செஞ்சேன். நீயா நீயா மீனாட்சியை சுட்டு தள்ளின? நான் ஒன்னும் நேரடியாலாம் போகல. ஒரு கில்லர் அமிச்சுதான் இந்த காரியத்தையே நான் செஞ்சேன். கில்லரா? யார் அவன்? அன்னைக்கு வந்தானே மாலி, அவனா? இவன் வேற. வர சொல்றேன், நீங்களே பாத்துக்கோங்க. ஏ ஜேபி, உன் கர்ச்சிப்பை கழட்டி உன் முகத்தை உங்களுக்கு காட்டு.